தங்களது மீட்பராக கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களால் போற்றப்படும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி கிறிஸ்தவத்திற்கு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய பெத்லகேம், வாட்டிக்கன் உள்ளிட்ட தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அவற்றில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையகமான புகழ்பெற்ற வாட்டிக்கன் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா களை கட்டியது. வாட்டிக்கன் நகரில் பழமை வாய்ந்த புனித பீட்டரின் கல்லறைக்கு மேலே கட்டப்பட்டுள்ள இத்தேவாலயத்தில் நடைபெற்ற ரோமன் கத்தோலிக்க சபையின் தலைவரான போப் லியோ தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அப்போது போப் லியோ இயேசு பிறப்பு குறித்த அறிவிப்பை வாசித்து குழந்தை இயேசுவின் காலில் முத்தமிட்டு அவரது பிறப்பை உலகிற்கு அறிவித்தார். பசிலிக்காவிற்கு உள்ளேயும் வெளியேயும் ஆயிரக்கணக்கானோர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை துதிக்கும் பல பாடல்களை பாடி வழிபாடு நடத்தினர். உலகுக்கு அன்பை போதித்த இயேசுநாதர் பிறந்த பாலஸ்தீனின் பெத்லஹேமில் காசா போரால் கடந்த 2 ஆண்டுகளாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் பெரிய அளவில் நடக்காத நிலையில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஜெருசலேமின் லத்தீன் தேசபக்தர் கர்தினால் பியர் பாட்டிசா பிசபல்லா தலைமையில் நேட்டிவிட்டி தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையில் திரளானோர் கலந்து கொண்டனர். அப்போது இசைக்குழுவினரால் இயேசு பிறப்பை குறிக்கும் பாடல்கள் இசைக்கப்பட்டது. இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலால் ஏற்பட்ட பேரழிவில் சிக்கி சின்னாபின்னமாகி இருக்கும் காசாவில் உள்ள கிறிஸ்து தேவாலயத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற்றது. சேரல் லத்தீன் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் மிக குறைவான எண்ணிக்கையில் மக்கள் பங்கேற்றனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்துள்ள 850 வருட பழமையான நோட்ரே டேம் கத்தீட்ரல் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. மதகுருமார்கள் சிலுவையை சுமந்து சென்று பலிபீடத்தில் வைத்தபோது இசைக்குழுவினரால் இயேசு பிறப்பை போற்றும் பாடல்கள் இசைக்கப்பட்டது. அப்போது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர்.
ஈராக்கின் பாக்தாத் நகரில் உள்ள சைதாத் அல் நஜாத்தே தேவாலயத்தில் குழந்தை இயேசுவின் சொரூபம் பாதிரியார்கள் மற்றும் பலிபீட சேவையார்கள் அணிவகுப்புடன் கொண்டு வரப்பட்டு பலிபீடத்தில் வைக்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளானோர் கலந்து கொண்டனர்.